Hi, thank you so much for coming to my channel to see this video and என் ஹஸ்பண்டை வந்து தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிடுங்க. வெல்கம் டு பார்ட் 2 ஆஃப் த வீடியோ. இதுவுமே எங்கள் பரணையில் இருந்தது எங்கள் அம்மா வீட்டில். அப்படின்னா யோசிச்சுப்பாங்க, மோஸ்ட்லி ட்வின் பேர்ட்ஸ் எல்லாமே ஜிஆர்டியில் கொடுத்த கிஃப்டாக தான் இருக்கும். ஐ திங்க் இதுவுமே ஜிஆர்டியில் ப்ராப்ளி சிட்டு போட்டதுக்கு கொடுத்தாங்களா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இன்னொரு இட்லி குண்டா வந்து கொடுத்தாங்க. அதுதான் வந்து 3 வருஷம் பிரசாந்த் வந்து மும்பைல வச்சு நல்லா யூஸ் பண்ணாப்புல அந்த இட்லி குண்டா. அது வந்து ஆடி மாசத்துக்கு ஆடி மாசம் அப்பதான் வந்து தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் எங்களுக்கு இருந்தது. அப்ப வந்து நான் வந்து தாலி செயின் வாங்கணும். அதுக்காக வந்து அந்த இட்லி குண்டாவும் இதுவும் ரெண்டும் ஒன்னா கொடுத்தாங்களா இல்லை இது வேற எதுக்காவது கொடுத்தாங்களா எனக்கு ஞாபகம் இல்லை. பிரசாந்த் நிறைய பாத்திரம் கிடைச்சிருக்கு. பிரசாந்த் நம்மளுக்கு 3 செட் கொடுத்துருக்காங்க பாத்திரம். ஏன்னா நம்ம வந்து செல்ஃப் அடிக்கிற வேண்டியதான் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல. ஃப்ரை பேன் கடால் another soft. Thank you GRT. வாவ், யார் கொடுத்தா தெரியல, வெரி தாட்ஃபுல். ஐ லைக் இட் வெரி மச். எனக்கு எப்பவுமே பூஜை ரூம்ல வந்து பெரிய பெரிய படம் மாட்டி வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த வீடு சூஸ் பண்ண மெயின் ரீசனே பூஜை ரூம் தான். 99.9 சில்வர்னு போட்டிருக்கு. திஸ் இஸ் பியூர் சில்வர், ஐ திங்க் ஸோ. பட் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸா உள்ள இருக்கிறனால இது யார் கொடுத்தீங்களோ ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, இதுக்குள்ளேயே வச்சிடலாம். நல்ல வேலை எங்க அம்மா இதை நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எங்க வீட்டு பூஜை ரூம்ல எங்க அம்மா வீட்டு பூஜை ரூம்ல எடுத்து சொல்லியிருப்பாங்க. நைஸ் ஷோ பீஸ், பென் ஸ்டாண்ட், நல்லா இருக்கு. இது நீயே நானும் மாப்பேஷா. எங்க வீட்டுல அநியாயத்துக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு எனக்கு வந்து பிடிச்ச மாதிரியே நிறைய பேர் விநாயகர் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இது எல்லாமே எங்க வீட்டு ஷோகேஸ்ல கூடிய சீக்கிரம் அலங்கரிக்கப்படும். விநாயகர் சிலை அழகா இருக்குல்ல, ஷோகேஸ்ல வைக்கலாம். அழகழகா நமக்கு ஷோ பீஸ் தான்ப்பா நிறைய வந்துருக்கு. புத்தர் சிலை ஆக்சுவலா வாஸ்துப்படி புத்தர் வந்து வீட்டுல வச்சா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் வீடு. நமக்கு வந்து ஒரு குட் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் செலிபிரிட்டிஸ் எல்லாம் வச்சு நான் பார்த்திருக்கேன். ஆக்சுவலி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச விநாயகர் வந்திருக்காங்களே. எப்படி அது விநாயகர் ரொம்ப அழகா இருக்கு. என்ன பாம்பு இருக்கு வயிற்றுல. அனதர் விநாயகர் சிலை. நம்ம ஷோகேஸ் ஃபுல்லா அப்படியே தெய்வீகமா தெய்வாங்கமா இருக்கும் நினைக்கிறேன். டிவைனா வந்து டிவைனா இருக்கு போது. ஓ குத்து விளக்கு குத்து விளக்கு தான். குத்து விளக்கு வீட்டுல மோஸ்ட் இல்ல எல்லா பூஜை சாமானும் தூத்துக்குடியில இருக்கு. வீட்டுல ஒரு விளக்கு குத்து விளக்கு இல்லையே நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தா அப்பன்னு பார்த்து நமக்கு குத்து விளக்கு கிடைச்சது. நீ பேசுறது ஏதோ காமெடியா பேசுற மாதிரி இருக்கு. நிஜமாலே கிடைச்சிருக்கு. நிஜமாலே ஃபீல் பண்ணேன். நல்ல வெயிட்டா இருக்கு.
அழகா இருக்கு. யார் கொடுத்தா தெரியல. பட் இட்ஸ் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல். அழகா நடுவில் வைக்கலாம். கார்த்திகை தீபத்துக்குலாம் கோலம் போட்டு நடுவில் வச்சா ரொம்ப வெயிட்டா இருக்கே, தூக்கவே முடியலையே. முடிச்சு பாரு, எவ்வளவு வெயிட்டா இருக்கு. என்ன இருக்குன்னு பாருங்க. கிஃப்ட், மேரேஜ் கிஃப்ட். அகைன் விநாயகர். விநாயகர் இன் ஆல் ஃபார்ம்ஸ் எங்க வீட்டுல இருக்கு இப்போ. வாவ். விநாயகருக்கு எப்பவுமே மேடையோட தான் வந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. விநாயகர் எப்பவுமே தனியா அப்படியே வைக்கக்கூடாது பூஜை ரூம்ல. ரொம்ப அழகா இருக்கு. இட்ஸ் ரியலி ஹெவி. ஐ திங்க் இது வந்து 2-3 kg இருக்கும் போல. தொட்டு தூக்கி பாரு, எவ்வளவு வெயிட்டா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ். பாருங்க, நல்ல வேலை எங்க அம்மா இதை பார்க்கல. இல்லைன்னா கண்டிப்பா எனக்கு தெரியும். அது வந்து எங்க அம்மா கிட்ட பூஜை ரூம்ல இருக்கும். இல்ல, எங்க டாடி ஓபன் பண்ணி அதுக்குள்ள போட்டுட்டு இருப்பாரு. எனக்கு பித்தளை சாமானும் ரொம்ப பிடிக்கும். எல்லா சாமானும் பிடிக்கும். ஒரு 5 பெட்டி பித்தளையில வாங்கணும்ட்டு நான் வந்து 3 மாசமா தேடிட்டு இருக்கேன். ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து எனக்கு பிராண்ட் பிடிக்கும். அது இன்னும் ரொம்ப அழகா இருக்குது. விநாயகர் கிட்டத்தட்ட 3 விநாயகர் வந்திருக்கு. இன்னொரு விநாயகருமே இருக்கு நம்ம கிட்ட. நான் போய் எத்தனை வாரம் பாருங்க. இன்னொரு ஐட்டம், இது வந்து மேரேஜ் வந்தது இல்லை. நான் வந்து பால் காய்ப்புக்கு வந்ததுக்கு என் தங்கச்சி எனக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தது. பப்பி. இதுவும் விநாயகர் தான். வீடு ஃபுல்லா விநாயகரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு அழகா இருக்குல்ல. இதுவும் அதுக்கப்புறம் வந்து பிளான்ஸ் கொடுத்தாங்க. பிளான் இல்ல, பிளான்ஸ். ஓகே, நம்ம வந்து எண்ட் ஆஃப் தி வீடியோக்கு வந்துட்டோம். சோ இதெல்லாம் அடுக்கி அழகா நான் செட் பண்ணிட்டு அது ஒரு வீடியோவா வந்து நான் போடுறேன். எவ்வளவு நாள் ஆகும் தெரியாது, ஆனா பண்ணி காட்டுறேன். பை. ஹார்ட். பை. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.